There's a delay in the Metro Central Support Limited. மதுரை கோயம்புத்தூருக்கு ஏற்கனவே இருந்த மெட்ரோ ரயில் நிலையத்தை திட்டத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறது. So whatever they do, they try to weaken the people of Tamil Nadu. தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் குறைக்க முடியுமோ, குறைத்து மதிப்பிட முடியுமோ அப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக வஞ்சித்து வருகிறது பிஜேபி ஆட்சி. In this election, our alliance is proposing some revolutionary social justice ideas. நம்முடைய கூட்டணி என்பது புரட்சிகரமான திட்டங்களை அறிவித்திருக்கிறது. We are going to deepen social justice in Tamil Nadu. மக்களிடம் நாம் சமூக நீதி எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். The first step we are going to take is we are going to give 2,000 rupees a month to every single Tamil woman in the state. மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் கொடுக்கின்ற அரசு இங்க இருக்கிறது. We'll also give 2,000 rupees a month to senior citizens and differently abled people. முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிக்கும் 2000 ரூபாய் கொடுத்து வருகிறோம். 2,000 rupees a month scholarship to college students. புதுமை பெண் திட்டத்திலும் தமிழ் புதல்வன் திட்டத்திலும் 2000 மாதம் கல்லூரி படிக்க அரசு கொடுத்து வருகிறது. And 2,500 rupees a month food security support. 2500 ரூபாய் உணவு பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் உணவு பொருட்களாக வழங்கப்படுகிறது. Any woman who wants to buy property for the first time will have free registration of that property. நம்முடைய தாய்மார்கள் பெண்கள் ஏதாவது பத்திரப்பதிவு நிலம் வாங்கினால் அவர்களுக்கு முதல் முறை வாங்கும் பொழுது முழுமையாக ரத்து செய்யப்பட்டு சலுகை அளிக்கப்பட்டிருக்கிறது. To fight the massive unemployment that the BJP has created in the country, we are going to fill all government vacancies within 300 days. பிஜேபி எல்லா அரசியல் இயந்திரங்களையும் தமிழ்நாட்டுக்கு எதிராக பயன்படுத்தி வருகிறது. That is what we are going to do for the people of Tamil Nadu. அதை தடுத்து முறியடிப்பார்கள் தமிழ்நாட்டு மக்கள். Brothers and sisters, I have a special relationship with the people of Tamil Nadu. என் அருமை சகோதர சகோதரிகளே, என்னுடைய உறவு என்பது உங்களிடம் விசேஷமான உறவு. The special relationship. Every single person, regardless of which party he comes from or she comes from, knows that I have a special relationship, a loving relationship with the people of Tamil Nadu. யார் என்ன சொன்னாலும் தமிழ்நாட்டு மக்களை நான் நேசிக்கிறேன், தமிழ்நாட்டு மக்களிடம் அன்பு செலுத்துகிறேன், தமிழ்நாட்டு மக்கள் நல்லுறவை நான் வைத்திருக்கிறேன். I have thought about this often. Why is it that when I come to Tamil Nadu, I feel something special for this land? எதற்காக இதை சொல்லுகிறேன்? நான் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்களை ஒரு விசேஷமாக நான் நேசிக்கிறேன். And when the RSS, BJP or anybody tries to attack you, undermine you, disturb you, I feel disturbed. RSS, BJP தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து வருகிறது, தாக்குதல் நடத்தி வருகிறது. This is a natural thing that happens with me. இது தேசிய அளவில் தொடர்கிறது. And this is not a new thing, because I remember when I was small, the love and affection that you had for my grandmother. இது புதியதில்ல. என்னுடைய தாய், என்னுடைய பாட்டி அன்னை இந்திரா காந்தி காலம் முதல் உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறோம். And the same for my father. அதை தொடர்ந்து நான் கடைபிடித்து வருகிறேன். So this is a relationship that my family has with the people of Tamil Nadu. உறவு என்பது குடும்ப உறவாக நான் தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கிறேன். And you have always supported me. நீங்களும் என்னை ஆதரிக்கிறீர்கள் உணர்வுபூர்வமாக. So I want you to understand that I am your soldier in Delhi. நான் ஒன்று சொல்லுகிறேன், நான் உங்களுடைய ஊழியராக நான் டெல்லியில உங்களுக்கு போராடி கொண்டிருக்கிறேன். And whatever you need, whatever support you need, whatever protection you need, I am there. All you have to do is tell me what I have to do. உங்களுக்கு என்ன பாதுகாப்பு வேண்டும், உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றாலும் உங்களுடைய சகோதரன் நான் புது டெல்லியில உங்களுக்காக குரல் கொடுக்க இருக்கிறேன்.